கஸ்தூரி ஓ கஸ்தூரி 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 பட்டாம் பட்டாம் பூச்சியை போல் பூவின் மீது நடப்பவளே மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள் மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள் விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே மணவரையில் தொடருகிற தொடர்கதையே ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி கஸ்தூரி ஓ கஸ்தூரி 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 அக்கா தெரியுங்க அவனை இனிமே நினைக்காத. அவன் ஞாபகத்தை மனசுல இருந்து அடியோட எடுத்து போட்டுரு. நான் இப்ப திரும்ப பார்க்கணும். அவனை இனிமே நீ பார்க்க முடியாது. ஏன்? ஏன்னு கேக்குறேன்ல. ஏன்னா கஸ்தூரிக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ சொல்றது உண்மையா? திருவையும் கஸ்தூரியும் இப்பதான் மாலையும் கழுத்துமா பாத்துட்டு வரோம். திரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? நீ சொல்றது உண்மையா? சோபியா, நீ தைரியமா இருக்க வேண்டிய நேரமா இது. அவன் கிடக்குறான் குப்பை. இந்த உலகத்திலே அவன் ஒருத்தன் தான் ஆம்பளையா? அவனை விட பெரிய இடமா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேமா. என் வாழ்க்கையில சாய்ஸ் இல்ல டாடி. நான் நினைச்சது நடக்கணும். சோபியா, சோபியா, இப்பதான் நீ ஒரு பெரிய போராட்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்க. இந்த நேரத்துல கோழத்தனமா எந்த முடிவு எடுக்க கூடாது. பயப்படாத, நான் சாக மாட்டேன். அவனுக்காக நான் ஏன் சாகணும்? இத பார், வாழ்க்கையில நாம நினைச்சதெல்லாம் கிடைக்காது சோபியா. அதை விட பெஸ்டா கூட கிடைக்கும். கர்த்தரை நினைச்சுக்க. மனசுல எந்த கவலையும் இல்லாம இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் ஏமாந்துட்டேன்க்கா. நான் ஏமாந்துட்டேன். அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
அம்மா கஸ்தூரிமா, மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் சேர்ல உட்காருங்க, நான் போய் பாலும் பழமும் எடுத்துட்டு வரேன். வாங்க உட்காருங்க. மாமா, கொஞ்ச நேரம் நாங்க இங்க இருந்துட்டு கிளம்புறோம். என்ன இப்பவே வா? இது கஸ்தூரி பிறந்து வளர்ந்த வீடு. இந்த கஸ்தூரியோட அம்மா வாழ்ந்த வீடு. இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு போங்க, ராத்திரி தங்கிட்டு காலையில போங்க. சரி மாமா, வாங்க. அப்படியே சேரும். வாங்க. வாங்க உட்காருங்க. எங்க பால் எங்க சீக்கிரம் கொண்டாங்க. இந்தாங்க பாலும் இல்ல, நீங்க பழமும் வச்சிருங்க. எடுத்துக்கோங்க. அவங்க சாப்பிடுவாங்க. நீங்க எடுத்து கொடுங்க. இந்தாங்க. இந்த பழத்தை அவங்க சாப்பிட்டு நீங்க புறப்படுங்க. சரிங்கண்ணே. மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க. கஸ்தூரி, காவ்யாவை பரத் சார் கூட அனுப்பிச்சு வச்சிருக்கேன். காவ்யா மங்க கிட்ட நல்லா பழகிட்டா. அவளை பத்தி கவலைப்படாதீங்க. எப்படி கஸ்தூரி? நான் இல்லாம அவ தூங்க மாட்டா. காவ்யா தனியா இருக்காளோ இல்லையோ, அவ இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மங்க கிட்ட சொல்லிருக்கேன், சாயந்தரமே கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்லிருக்கா. ஓ, சந்தியா, அழகுலையும் அந்தஸ்துலையும் எல்லாத்துலயும் திருவிட மேலானவனா பார்த்து சோஃபியாவுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுவும் அடுத்த முகூர்த்தத்திலே நடக்கணும். இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு அதுதான் வேலை. போமா. உட்கார் கஸ்தூரி. ஏய், என்ன இது? எழுந்துரு. உட்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. சிமி போனதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையே வெறுமையா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல நான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் கூட நினைச்சேன். நல்ல வேளை அந்த மத்தில எதுவும் ஆகல. நான் அப்படியே இருந்திருந்தேன்னா கொஞ்ச நாள் எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். சிமி மட்டும் காவியாவை எனக்கு கொடுக்காம போயிருந்தானா என் வாழ்க்கையே எப்படி எப்படியோ போயிருக்கும். நான் திசை மாதிரி போயிருப்பேன். காவியா தான் எனக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா இருந்தா. இப்ப நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கும் காவியா தான் காரணம். உனக்கு ஒண்ணு தெரியுமா?
காவியா பிறக்கிறதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல நானும் சிமியும் ரொம்ப ஜாலியா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சுத்திட்டு இருப்போம். ஆனா காவியா பிறந்த பிறகு அவளை விட்டுட்டு எங்க போனாலும் எங்க 2 பேருக்கும் போர் அடிக்கும். ஓ ஐம் சாரி. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அதுமா நான் சிமியை பத்தியே பேசிட்டு இருக்கேன். இல்லைங்க, நீங்க சிமி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சிமி அளவுக்கு உங்க மனசுல நான் இடம் பிடிக்க ரொம்ப நாள் ஆகும். சாச்சா அப்படிலாம் இல்ல சிமி. ஓ ஐம் சாரி. அப்படிலாம் இல்ல கஸ்தூரி. இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் என் மேலையும் காவியா மேலையும் நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் கஸ்தூரி. மம்மி காவ்யா, மம்மி காவ்யா நில்லுமா. மம்மி வா காவியா, உட்காரு. காவ்யா, நீ என்கிட்ட வந்து படுத்துக்கம்மா. நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். உனக்கு பிடிச்ச கதையா சொல்றேன். வேணாம் பாட்டி, நான் மம்மி கூட தான் படுப்பேன். என்னம்மா நீ? இங்க வா காவ்யா, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். வா வா. முடியாது, காலையில வரேன், அப்ப சொல்லுங்க. அத்தை, காவியா என் கூடவே இருக்கட்டும். இல்லம்மா, இன்னைக்கு போய் காவ்யாவை நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல அத்தை, காவியா என் கூடவே இருக்கட்டும். சரிம்மா. மம்மி ம்? இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ இத்தனை நாள நான் அழகா இல்லையா? வாசுகி, அண்ணே, இந்த காவியா தூங்கிட்டு இருப்பா, அவளை தூக்கிட்டு வா. சரிண்ணே. கஸ்தூரி, கஸ்தூரி. என்னத்த? ஏமா கஸ்தூரி, காவியா தூங்கிட்டாளா? ஆமா அத்தை. அவளை இங்க தூக்கிட்டு வாமா, என் கூட படுத்துக்கிட்டோம். பரவாயில்ல அத்தை, அவ என் கூடவே படுத்துக்கிட்டோம். அட நீ என்னம்மா, அவளை தூக்கிட்டு வாமா. நீ கதவை சாத்திக்கம்மா. கஸ்தூரி, காவியா பாவம், திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா என்ன தேடுவா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. காவியாவுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறந்துட்டா, அதுக்கப்புறம் அவன் நம்மளை தேட மாட்டா. அவங்க கூடயே விளையாடிட்டு இருப்பா. வேண்டாங்க, எனக்கு காவியாவே போதும். நமக்கு இன்னொரு குழந்தை பிறந்துட்டா காவியா மேல நான் வச்சிருக்கிற அன்பு அந்த குழந்தைக்கும் ஷேர் பண்ணி தர வேண்டியிருக்கும். மொத்த அன்பையும் நான் காவியாவுக்கே தரணும்னு ஆசைப்படுறேன். சந்தியா, என்னாச்சு? சந்தியா, ஆ? எனக்கு உன்னை பத்தி தெரியும் கஸ்தூரி. ஒரு நல்ல மெய்ப்பெண் கிட்ட 100 ஆடுகள் இருந்து அதுல 1 காணாம போனா கூட நம்ம கிட்டதான் பாக்கி 99 ஆடுகள் இருக்கேன்னு நினைக்க மாட்டான்.
காணாம போன அந்த ஒரு ஆடு எங்க போச்சோ எப்படி கஷ்டப்படுதோன்னு மனசு துடிச்சு அந்த ஒரு ஆட்டை தேடி போவான். அந்த மாதிரி தான் நீயும். நமக்கு 100 குழந்தைக்கு பிறந்தா கூட எல்லாரையும் நீ ஒரே மாதிரி தான் நினைப்ப. 100 பிள்ளையா? ஏன் வேண்டாமா? இந்த நேரத்துல யாரு? இந்த நேரத்துல ஏன் ஃபோன் பண்றாங்க? ஹலோ டேய் திரு, எங்கடா இருக்க? ஹலோ, கொஞ்சம் மரியாதையை பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை? உன்னால என் பொண்ணு சோஃபியா சூசைட் பண்ணிட்டாடா. வாட்? என்ன சொல்றீங்க? என்னடா வாட்டு? உன்னால தான்டா என் பொண்ணு செத்து போயிட்டா. நாங்க ஒரு உயிரை பலி கொடுத்துட்டு நிக்கிறோம், நீ அங்க சாந்தி முகூர்த்தம் பண்ணிட்டு இருக்கியா? என் பொண்ணோட சாவுக்கு காரணமான ஒன்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டா. சோஃபியா ஒரே அடியா போயிட்டா. நீ ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு துடிச்சு சாக போறடா. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. யாருங்க போன்ல? சொல்லுங்க, யாரு? ஒண்ணும் இல்ல கஸ்தூரி, நீ போய் தூங்க. இல்ல, ஏதோ நடந்திருக்கு. அதான். ஒண்ணும் இல்ல, நீ போய் தூங்க, காலையில பேசலாம். இல்லைங்க, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. இப்ப நீங்களும் நானும் கணவன் மனைவி ஆயிட்டோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனைங்க? ப்ளீஸ் சொல்லுங்க, என்னாச்சு? சோஃபியா சோஃபியா சூசைட் பண்ணிட்டாளா? நீ பதட்டப்படாத. இதுல நம்ம தப்பு எதுவுமே இல்ல. அவ அவசரப்பட்டு முடிவெடுத்தா யார் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் தூங்க. என் பொண்ணோட சாவுக்கு காரணமான ஒன்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டா. சோஃபியா ஒரே அடியா போயிட்டா. நீ ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு துடிச்சு சாக போறடா. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. கஸ்தூரி